ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு அல்ட்ராசாஃப்ட் குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி, பால் 1 கப்பு, ஏலக்காய், சர்க்கரை 2 கப்பு. குலாப் ஜாமுன் பவுடர் மிக்ஸ் ரெடியாகவே இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். அதில் வந்து பாலை நல்லா சூடு பண்ணி ஓரளவுக்கு மிதமான சூடில் வச்சு மாவு பிசைய ஆரம்பிங்க. இதில் மெயின் இதுவே வந்து பால் வந்து ஓரளவுக்கு நல்ல மிதமான சூடில் இருக்கணும். அதுதான் வந்து மெயின் விஷயமே. இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து நல்ல ஸ்பாஞ்சியான இது கொடுக்கும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பதமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஓரளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு வந்த பிறகு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணிக்கு 2 கப் சர்க்கரை, அந்த அளவு ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அது சூடாகிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து நம்ம பால்லாம் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாலில் வெடிப்பு விடாமல் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்த பிறகு ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு பாலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்ல. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுருங்க. எல்லாமே ஒரே டைமில் வேகாது நமக்கு. அதனால் வெந்த வரைக்கும் எதுலாம் வேகுதோ அதெல்லாம் தனியாக எடுத்து வெளியே வச்சுருங்க. ஓகே, இப்போ ஜீராவில் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து இப்போ ஏலக்காய்ங்க சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி மூடி போட்டு இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஜீரா ஓரளவுக்கு இந்த மாதிரி கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த குலாப் ஜாமுன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. ஜீராவும் ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. ஓகே, இப்போ அந்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் ஜீராவில் கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச இந்த குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ஜீராவில் ஊறின பிறகு சைஸ் எல்லாமே வந்து டபுளாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியான அல்ட்ரா சாஃப்ட் குலாப் ஜாமுன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.